மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டுள்ளது. வழக்கத்திற்கு மாறாக இந்த ஆண்டு பல்வேறு புதிய கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன. நடப்பு ஆண்டிற்கான மண்டல விளக்கு பூஜைக்காக நேற்று மாலை 5 மணிக்கு மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி தீபமேற்ற மங்கள இசை முழங்க கோவில் நடை திறக்கப்பட்டது. அருண்குமார் நம்பூதிரியின் பதவிக்காலம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் புதிய மேல்சாந்திகளாக பிரசாத் நம்பூதிரி மற்றும் அனு நம்பூதிரி இருமுடி கட்டிக்கொண்டு சன்னிதானத்திற்கு சென்றனர். கார்த்திகை மாதம் இன்று தொடங்கிய நிலையில் அதிகாலை 3 மணிக்கு பக்தர்கள் தரிசனத்திற்காக நடை திறக்கப்பட்டு கணபதி ஹோமம், நெய் மற்றும் சந்தன அபிஷேகம் நடைபெற்றது. பிற்பகல் 1 மணிக்கு நடை அடைக்கப்பட்டு மீண்டும் 3 மணியிலிருந்து இரவு 11 மணி வரையிலும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யலாம். வழக்கமாக முதல் நாளன்று மாலையில்தான் பக்தர்கள் சபரிமலைக்கு அனுமதிக்கப்படுவர். ஆனால் கூட்டம் அதிகமாக இருந்ததால் நேற்று பிற்பகலிலேயே பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்பட்டனர். இதனால் நீலிமலை, மரக்கூட்டம், அப்பாச்சிமேடு, நடைப்பந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் பக்தர்களின் கூட்டம் அளவுக்கு அதிகமாக காணப்பட்டது. எல்லாம் சந்தோஷம், ஃபேமிலியோடு வந்திருக்கோம், ரொம்ப சந்தோஷம். பஸ் வசதி கொஞ்சம் இருந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷம். சாமியை பார்த்தா இன்னும் அதை விட சந்தோஷம். நல்லா சௌகரியம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் நல்லா பண்ணால் நல்லா இருக்கும். பஸ் தான் கொஞ்சம் லேட் ஆகுது. பஸ்ஸை கொஞ்சம் பார்த்து அரேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும். 5 மணிக்கு தான் எழுந்து குளிச்சுட்டு சாமி பூஜை போட்டுட்டு அது மேல் போட்டு என்ன வேலையோ அதை வீட்டில் பார்த்துட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துருக்கோம் சாமியை பார்க்கறதுக்கு. அவள் 3 வருஷமா முன்னையே கேட்டுருந்தா சாமியை பார்க்கணுன்ட்டு. அதனால் இந்த வருஷம் அவளை கூட்டின்னு கூட வந்திருக்கோம். சத்திரம், எரிமேலி உள்ளிட்ட வனப்பாதைகளும் இன்று காலை முதல் திறக்கப்பட உள்ளது. வன விலங்குகளுக்கு உணவு கொடுப்பதோ அதிக இறைச்சலுடன் பயணிப்பதோ கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கேரளாவில் அமீபாவால் ஏற்படும் மூளைக்காய்ச்சல் பரவியிருக்கும் நிலையில் சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கு கேரள அரசு பல்வேறு மருத்துவ அறிவுரைகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி பக்தர்கள் நீராடும் போது மூக்கின் வழியாக நீர் உடலுக்குள் செல்லாமல் இருக்கும் வகையில் மூக்கை 2 விரல்களால் அடைத்தபடி நீராட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவ உதவி தேவைப்பட்டால் தொடர்பு கொள்வதற்கு பிரத்யேக தொலைபேசி எண்களும் வழங்கப்பட்டுள்ளன. சன்னிதானம், பம்பை ஆகிய இடங்களில் அவசர இதய சிகிச்சை மையம் செயல்படும் என்றும் பந்தடம், அடூர், பதனம்திட்டா, வடச்சிரிக்காரா ஆகிய இடங்களில் சிறப்பு மருந்தகங்கள் செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் 18ஆம் படிக்கு மேல் சன்னிதானம் பகுதியில் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று சன்னிதானம் பகுதியில் புகைப்படம் மற்றும் வீடியோவை எடுக்கவும் அனுமதி இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நிகழாண்டில் மண்டல பூஜை டிசம்பர் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. அன்றிரவு கோவில் நடை அடைக்கப்பட்டு மகர விளக்கு பூஜைக்காக மீண்டும் டிசம்பர் 30ஆம் தேதி திறக்கப்படும்.